சட்டவிரோதமான கல்குவாரிகளை மூடுவோம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்துருந்தோம். அதுவும் வெற்றிக்கு ஒரு காரணமாக. ஆரம்பத்தில் வந்து எனக்குமே கொஞ்சம் அச்சம் இருந்தது. அரசியல் சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரசியல் களத்தில் நம்ம நிற்க முடியுமாங்கிற ஒரு அச்சம் இருந்தது. ஆன்சி சோபா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கட்சி தலைமையில் இருக்கிறவங்களை வந்து உங்களை வந்து பல மேடைகள் உங்கள் பேரை குறிப்பிட்டே வந்து பாராட்டி பேசியிருக்காங்க. கப்பியரை பேரூராட்சி இருக்கக்கூடிய சீமானுடைய தங்கை எங்களுடைய ஆன்சி சோபா ராணி தாண்டா தமிழ்நாட்டுடைய கவுன்சிலர்களே முதன்மை கவுன்சிலர். கிறிஸ்தவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க, பிஜேபி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே அதை புகுட்டுறாங்க. பிஜேபி சைடு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்துருவாங்க, கிறிஸ்தவர்கள் வந்துட்டாங்கன்னா மதமாற்றம் செய்வாங்க. பிரின்ஸ் அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் நிறைய அங்கன்வாடிகள் ஏன் வீடுகள்லையும் வாடகை கட்டடங்கள்லையும் செயல்படுது. இத்தனை சட்டவிரோத கல்குவாரிகளை இந்த பிரின்ஸ் எம்எல்ஏ அவங்க மூடினாங்க. குளச்சல் தொகுதியில் பிரின்ஸ் அவங்க எம்எல்ஏவாக இருக்கும்போதே பல அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. அதுக்கு ஆதாரங்களை என்னால் எடுத்து வைக்க முடியும். எத்தனை சட்டவிரோத மதுபான விடுதியை நம்ம பிரின்ஸ் எம்எல்ஏ அவங்க மூடினாங்க. இறந்த ஒரு மீனவரை படகுல கட்டி தான் இழுத்துட்டு வராங்க. மது போதை, மத போதை, ஜாதி போதை அப்படிங்கிற மாதிரி. அதை தாண்டி இது சினிமா போதை. அரசியல் படுத்தப்படாதனால இந்த மாணவர்கள் சினிமா போதைக்குள்ளாக போய் இன்னைக்கு விஜய் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவங்க பின்னால போறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் குளச்சல் தொகுதி வேட்பாளர் அக்கா ஆன்சி சோபா ராணி அவர்கள் நம்ம கூட இருக்காங்க. அக்கா வணக்கம். வணக்கம். இப்போ கப்பியாரை பேரூராட்சியில் ஒரு கவுன்சிலராக இருந்துட்டு இருக்கீங்க. அது நாம் கட்சி சார்பில் போட்டிட்டு வெற்றி பெற்றீங்க. இப்போது அந்த வார்டு கவுன்சிலர் அப்படிங்கிற ஒரு பதவியிலேருந்து இப்போது சட்டமன்ற வேட்பாளர் அப்படிங்கிற ஒரு பொறுப்பை கட்சி உங்களுக்கு கொடுத்துருக்கு. எப்படி உணர்றீங்க? ஒரு வார்டு கவுன்சிலராக பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் என்னால் முடிஞ்ச சேவைங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. நம்முடைய பணிகள் நிறையவே செஞ்சுருக்கிறோம். ஆனால் இந்த சட்டமன்ற வேட்பாளர் அப்படிங்கிறது எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. அதை தாண்டி அண்ணா என்னை நம்பி ஒரு பொறுப்பை கொடுத்துருக்காங்க. இங்கே மக்களுக்கான சிறந்த சேவையை கொடுக்கறத தாண்டி ஒரு மத அரசியல் இருக்குது. அதாவது எவ்வளவு நல்லது செய்கிறவங்க இருந்தாலும் அவங்களுக்கு வாக்கு செலுத்தாமல் மதத்திற்காக வாக்களிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. அதையும் மாற்ற வேண்டிய ஒரு கட்டாயத்தை காலமும் அண்ணாவும் என்னை நம்பி கொடுத்துருக்காங்க. அதையும் நோக்கி அடுத்த கட்டமாக பயணம் தொடர்கிறது. மத அரசியலை குறிப்பிட்டு பேசியிருந்தீங்க. இப்போ இந்த மத அரசியல் அப்படிங்கிறது குமரி மாவட்டத்தை எடுத்து பார்த்தாச்சுன்னா சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் ஏன் அந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட அதுக்கு பிரதிபலிப்பு இருக்கும். அந்த மத அரசியல் அந்த ஒரு பிரதிபலிப்பு இருக்கும். இதெல்லாம் கடந்து உங்களுக்கான வெற்றி எப்படி அமைஞ்சுது? இப்போ என்னுடைய வார்டை எடுத்துக்கிட்டிங்கனாலும் பல மதத்தை சார்ந்தவங்க இருக்காங்க. ஆனால் அந்த மத அரசியலை தாண்டி வெற்றி எப்படி வந்ததுன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்திங்கன்னா பல சமூக சேவைகள் செய்துட்டு இருந்தோம். 2009 வரைக்கும் என்னுடைய கணவரும் காங்கிரஸ் கட்சியில் தான் இருந்தாங்க. 2009 குவைத்தில் வச்சு அண்ணா சீமான் அவர்கள் அவங்க சந்திக்கிறாங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, தேசிய கட்சியை விட்டுட்டு தமிழ் தேசிய ஆதரவாளராக மாறுறாங்க. அதுக்கப்புறமா எங்களுடைய பயணம் பல சமூக சேவைகளை நோக்கி நகர்ந்தது. அது வெற்றிக்கு ஒரு காரணம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, தேர்தல் நேரத்தில் இங்கே இருந்த மிகப்பெரிய பிரச்சனை கல்குவாரி பிரச்சனை. பழைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க மக்களுக்கு எந்த சேவையுமே செய்யலையா அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா நிறைய பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க இந்த கல்குவாரிக்கு ஆதரவாக இருந்தாங்க. நம்ம மக்கள் எப்படின்னா அதோடைய ஆபத்தை உணர்ந்ததுனால கல்குவாரிக்கு எதிரானவங்களாக இருந்தாங்க. அப்போ நம்ம தேர்தல் வாக்குறுதியாக முதல் வாக்குறுதி என்ன கொடுத்துருந்தோன்னா, சட்டவிரோதமான கல்குவாரிகளை மூடுவோம் அப்படிங்கிற வாக்குறுதி கொடுத்துருந்தோம். அதுவும் வெற்றிக்கு ஒரு காரணமாக அமைந்தது. இந்த அரசியல் களம் அப்படின்னு எடுத்து பார்த்தாச்சுன்னா குமரி மாவட்ட அரசியல் களம்னு எடுத்து பார்த்தாலே இங்கே பெண்களுடைய ஈடுபாடு பங்களிப்பு ரொம்ப குறைவாக தான் இருக்கும். அதுவும் குடும்ப சப்போர்ட்டோட ஒரு கணவரோட சப்போர்ட்டோட களத்தில் நிற்கிறாங்கன்னா அது ரொம்ப கம்மியான எண்ணிக்கையில் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு உங்கள் குடும்ப ஆதரவோட உங்கள் கணவரோட மிகப்பெரிய ஆதரவோட களத்தில் மிக வலிமையாக வேலை பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக இப்போ கடைசியானது மதுக்கடை போராட்டங்களை கூட சொல்லலாம். இந்த மாதிரி களத்தில் உங்களை நிற்கிறதுக்கு தூண்டுற விஷயம் அப்படின்னா என்னது? இல்லை, ஆரம்பத்தில் எனக்குமே கொஞ்சம் அச்சம் இருந்தது. அரசியல் சாக்கடை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அரசியல் களத்தில் நம்ம நிற்க முடியுமாங்கிற ஒரு அச்சம் இருந்தது. அப்போ என்னுடைய கணவர் எனக்கு சொன்னது என்னென்னா, கற்றவர்கள் அரசியலுக்கு வரல அப்படின்னா கயவர்கள் அந்த இடத்தை நிரப்புவாங்க. அண்ணா கூட அடிக்கடி சொல்லுவாங்க, நம்ம அந்த இடத்துல நிற்காத பட்சத்தில் நம்ம விரும்பாத ஆள் தான் அந்த இடத்துல உட்கார்ந்து ஆட்சி செய்வாங்க. அப்போ அதிகாரம் வலிமையானது எப்படி எனக்கு புரிய வச்சதுனால தான் இந்த களத்துக்குள்ளே வரும்போது சில தயக்கம் இருந்தது. இதை நம்மளால் நிற்க முடியுமா, இதை செய்ய முடியுமாங்கிற தயக்கம் எனக்கும் இருந்தது.
ஆனால் வந்ததுக்கு அப்புறமா நான் புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா, உண்மையாகவே அதிகாரம் மிக வலிமையானது. நம்ம அதை அடைந்து விட்டோம்னா நிறைய விஷயங்களை சாதிக்க முடியும். அதை நோக்கி வந்து இப்போ வந்து பயணிக்கிற அரசியல் எவ்வளவு தேவை, அரசியலில் பெண்கள் நிற்கணும், படித்தவர்கள் நிற்கணும், நல்ல சிந்தை உள்ளவங்க நிற்கணும் அப்படிங்கிறதையும் தெளிவாக புரிந்து இப்போ பயணிக்கிறேன். இப்போ நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் 6 கவுன்சிலர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த 6 கவுன்சிலருமே ஆன்சி சோபா அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, கட்சி தலைமையில் இருக்கிறவங்களே வந்து உங்களை வந்து பல மேடைகள் உங்கள் பேரை குறிப்பிட்டே வந்து பாராட்டி பேசியிருக்காங்க. அந்த அத்தனை பாராட்டுகளுக்கான வேலைகள் அப்படி எந்த மாதிரியான வேலைகள் வந்து உங்களால் இங்கே செய்ய முடியுது ஒரு கவுன்சிலராக இருந்துட்டு? பார்த்தீங்கன்னா, நம்ம கவுன்சிலர் ஆகும்போதே பல ஆசைகளோட பல வாக்குறுதிகளை கொடுத்து தான் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். அதில் மிக முக்கியமான வாக்குறுதி வந்து கல்குவாரிகளை மூடுறது. நம்ம ஒரு கவுன்சிலராக இருந்தனால அந்த கல்குவாரி பிரச்சனையில் பேரூராட்சியில் அதை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்ற முடிஞ்சுது. இந்த பின்னால் தெரிகிற இந்த பகுதி பார்த்திங்கன்னா, நான் கவுன்சிலர் ஆகும்போது குவாரியும் க்ரஷருமாக செயல்பட்டுருந்தது. இதுக்கு வந்து சுற்றுச்சூழல் அனுமதியே இல்லாமல் செயல்பட்டு வந்ததை வந்து ஆர்டிஐ மூலமாக நாங்கள் கண்டுபிடிச்சிட்டு கவுன்சிலர் ஆன உடனே பேரூராட்சி தலைவருக்கான பதவியேற்பு விழா நடந்தது. அதில் பார்த்திங்கன்னா பல கட்சியை சார்ந்த பிரமுகர்கள், தலைவர்கள் எல்லாருமே வந்திருந்தாங்க. அப்போது வந்து இந்த கல்குவாரியும் க்ரஷரும் சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் இயங்குது அப்படிங்கிறது ஏற்கனவே நிச்சயமாக வந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் அவங்க இதை தடுக்கிறதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. நான் வந்து அந்த நிகழ்வை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி எல்லா மக்கள் முன்னாலேயும் சுற்றுச்சூழல் அனுமதி இல்லாமல் இந்த குவாரி செயல்படுது, இதை நீங்கள் எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாலேயும் வந்து சட்டமன்ற உறுப்பினர்கிட்ட ஒரு மனு கொடுத்தேன். இப்போ எல்லார் முன்னாடியும் இந்த விஷயத்தை நான் வந்து அவர்கிட்ட தெரியப்படுத்தும் போது அவரும் இதை மூடுறதுக்கு நடவடிக்கை எடுக்கக்கூடிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டார். அதை தாண்டி மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுக்கறது இப்படி எல்லாமே நாங்கள் செஞ்சதன் விளைவாக நான் கவுன்சிலராகி ஒரு வாரத்துக்குள்ளாக இந்த கல்குவாரியும் க்ரஷரும் வந்து மூடப்பட்டது. இதுக்கு நேர் முன்னால் பார்த்தீங்கன்னா பழத்தோட்ட மலை, அங்கேயும் ஒரு கல்குவாரி செயல்பட்டது. அது வந்து பார்த்திங்கன்னா 300 மீட்டருக்குள்ள வீடுகள், நீர்நிலைகள், கோவில் எல்லாமே இருந்துமே வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க. அப்போது அங்கே வந்து அது நீதிமன்றத்தில் ஏற்கனவே வழக்கு இருந்தது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த வழக்கில் எங்களையும் சேர்த்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வழக்கு தொடுத்தோம். அதனுடைய பலனாக என்ன பண்ணாங்கன்னா வந்து நமக்கு நீதிமன்றத்துலேருந்து ஒரு கமிஷன் குழு வந்தாங்க. குழு வந்து அளவீடு செய்யும்போது அது 300 மீட்டருக்குள்ள நீர்நிலைகள், வழிபாட்டு தலங்கள், 30க்கும் மேற்பட்ட வீடுகள் இருக்கிறது உறுதிப்படுத்தப்பட்டதுனால அந்த குவாரியும் வந்து மூடப்பட்டது. இதுக்கப்புறமா கொஞ்சம் அந்த பக்கமாக இன்னும் ஒரு கல்குவாரி செயல்பட்டது. அது நாங்கள் பல முயற்சி எடுத்தோம். பேரூராட்சியில் தீர்மானம் நிறைவேற்றினோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கவுன்சிலர்ஸ், தலைவர் எல்லாரும் சேர்ந்து பல முறை வந்து மாவட்ட ஆட்சியரை சந்திக்கிறது, மனுக்களை கொடுக்கறது, இப்படி பல முயற்சி பண்ணியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை. எங்களுக்கு வந்து சொன்ன ஒரு உத்தரவு பார்த்திங்கன்னா, இது வந்து கோர்ட்டில் இருந்து அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எங்ககிட்ட சொன்னாங்க. ஆனால் நம்ம அந்த கோர்ட்டு தீர்ப்பை படித்து பார்க்கும்போது அது எப்படி இருந்ததுன்னா, மாவட்ட ஆட்சியர் வந்து அதை ஆய்வு செய்து எந்த விதிமுறை மீறலும் இல்லாத பட்சத்தில் அனுமதி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறோம், தீர்ப்பை படித்து பார்க்குறோம், பல முயற்சி பண்ணுறோம். நாங்கள் அதை சொல்கிறோம். அதாவது அங்கேயும் பார்த்திங்கன்னா 300 மீட்டருக்குள்ளேயே வீடுகள் இருக்குது. அளவுக்கு அதிகமாக இந்த கற்களை வந்து வெட்டி எடுத்திருக்காங்க. இந்த மாதிரி விதிமுறை மீறல்கள் இருந்தும் அவங்களுக்கு சுமார் 75,000 நினைக்கிறேன் ஃபைன் தொகையெல்லாம் போட்டிருந்தாங்க. போட்டும் மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணாங்கன்னா வந்து ஆய்வு பண்ணாமலே அவங்களுக்கு வந்து திரும்பவும் அனுமதி கொடுத்ததுனால தான் அந்த கல்குவாரி செயல்பட்டு இருந்தது. இப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, எல்லா முயற்சியும் கைவிட்டதுக்கு அப்புறமா வந்து கவுன்சிலர்ஸ் அண்டு தலைவர் எல்லாரும் சேர்ந்து ஒரு உள்ளிருப்பு போராட்டம் பண்ணுறோம். ஒரு 7 நாள் உள்ளிருப்பு போராட்டத்தோட முடிவில் வந்து நமக்கு அந்த குவாரியை மூடக்கூடிய ஒரு சூழல் அமைந்தது. இப்படி வந்து நம்ம இங்கே கப்பியரை பேரூராட்சியில் 3 குவாரிகள் செயல்பட்டு கொண்டிருந்தது. 3ஐயுமே வந்து நான் கவுன்சிலர் ஆனதுக்கு அப்புறமாக எடுத்த பல முயற்சிகளின் மூலமாக மூட முடிஞ்சுது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த மலைகள் தான், இந்த நான் நிற்கிற இடத்துல இருக்கக்கூடிய பின்னால் இருக்கிற மலையாக இருக்கட்டும், முன்னால் இருக்கக்கூடிய மலையாக இருக்கட்டும், இந்த மலைகளில் இருந்து தான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய எல்லா நீர் ஆதாரமே இந்த மலைகள் தான். குளங்களாக இருக்கட்டும், கிணறுகளாக இருக்கட்டும், இங்கே இருக்கக்கூடிய குளங்களுக்கு எந்த ஆற்று தண்ணீரும் வர்றது கிடையாது. இந்த மலைகளில் மழை பெய்யும் போது அந்த தண்ணீர் வந்து அந்த ஊற்று தண்ணீர் தான் எங்கள் குளங்களையே நிரப்புது. அப்போ இந்த மாதிரி நீர் ஆதாரங்கள் அழிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுலையும் நாங்கள் ரொம்ப உறுதியாக இருந்தோம். இதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம தரமான கல்வி அப்படிங்கிறோம். தரமான கல்வியை கொடுக்கறதுக்காக இங்கே இருக்கக்கூடிய அரசு நடுநிலைப்பள்ளி கஞ்சிக்குளிக்கு ISO சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறோம். சமூக நீதி அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி அரசு பள்ளி மாணவர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இழைக்கப்படுவது சமூக அநீதி. என்னன்னு பார்த்தீங்கன்னா,
குறிப்பாக பார்த்தீங்கன்னா வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் கிடையாது. அரசு பள்ளிகளில் வந்து வகுப்புக்கு ஒரு ஆசிரியர் கிடையாது. சரியான தரமான கட்டட அமைப்புகள் இருக்கா அப்படின்னா கிடையாது. நம்ம இப்போ நின்றுக்கிட்டு இருக்கிறது வந்து அரசு நடுநிலைப் பள்ளி கஞ்சிக்குழி. இந்த பள்ளி வந்து மூடக்கூடிய நிலைமையில் இருந்தது. அதிகாரிகள் பள்ளியை மூடிக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் எடுத்து பக்கத்து பள்ளிக்கு கொண்டு செல்றதுக்காக வந்திருந்தாங்க. அந்த சூழலில் இங்கே இருந்த தலைமை ஆசிரியர் வந்து நம்மளை அணுகுனாங்க. அப்போ நம்ம வந்து இந்த பள்ளிக்குள்ளே வர்றோம். வந்து என்ன பண்ணுறோன்னா இந்த பள்ளிக்கு தேவையான வசதிகள், கட்டட வசதிகளாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா கண்காணிப்பு கருவிகள் பொருத்தி இருக்கிறோம். எல்லா வகுப்பறையிலையும் வந்து டைல்ஸ் போடுறது, கழிவறை வசதிகள் உருவாக்குறது, இப்படி தேவையான சகல வசதிகளையும் பண்ணி இந்த கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே ISO தர சான்றிதழ் பெற்ற முதல் பள்ளியாக இந்த பள்ளியை தரம் உயர்த்தியிருக்கிறோம். இங்கே அங்கன்வாடி மையத்துக்கு ISO சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கிறோம். 2019-20 இந்த அங்கன்வாடி எப்படி இருந்ததுன்னா ஒரு பழைய கட்டடமாக இருந்தது. டைல்ஸ் கிடையாது, இந்த கிரில் வசதி கிடையாது, திறந்த ரோடு சாலை பக்கத்தில் இருக்குது, இது திறந்தே தான் இருந்துச்சு. அப்போ நம்ம என்ன பண்ணோன்னா நாம் தமிழர் கட்சி உறவுகள் கூட சேர்ந்து சுமார் 1.5 லட்சம் ரூபாய் செலவில் இந்த டைல்ஸ் போட்டிருக்கோம், இந்த கிரில் போட்டு ஒரு பாதுகாப்பை உருவாக்கி இந்த அங்கன்வாடியை மேம்படுத்தினோம். அதுக்கப்புறமா இப்போ இந்த 2024-25 திரும்பவும் ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி ISO தர சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ, மின்சாதன பொருட்களாக இருக்கட்டும், பாதுகாப்பு உபகரணங்களாக இருக்கட்டும், ஒரு ISO தர சான்றிதழ் வாங்க என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து சுமார் 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி திரும்பவும் வந்து இந்த தக்கலை பிளாக்லேயே முதல் ISO தர சான்றிதழ் பெற்ற ஒரு அங்கன்வாடியாக இதை மேம்படுத்தி இருக்கிறோம். தனியார் பள்ளிகளில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, அதாவது கிண்டர் கார்டன், நிறைய காசுகளை செலவு பண்ணி அனுப்புகிறாங்க. அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன வசதிகள் கிடைக்குதோ அது எல்லாமே வந்து இங்கேயும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய ஒரு குறிக்கோளாக இருந்தது. அதை நாங்கள் நிறைவு செய்திருக்கிறோம். தரமான மருத்துவம் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே ஒரு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்குது. அதுக்கு வந்து தேசிய தர சான்றிதழ் வாங்க எங்களால் என்னென்ன சில காரியங்கள் செய்து கொடுக்க முடியுமோ அதை செஞ்சு கொடுத்துருக்குறோம். இப்படி இது வந்து எங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம். இங்கே வந்து தேசிய தர சான்றிதழ் வாங்குவதற்கு சில தேவைகள் இருந்தது. அதில் ஒன்று வந்து தாய்மார்கள் பாலூட்டும் அறை, அதை நாங்கள் பண்ணி கொடுத்துருக்குறோம். பிறகு நிறைய லேப் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து பழுதாக இருந்ததை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் உதவி பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறமா நிறைய மின்சாதன பொருட்கள் பழுதாக இருந்ததை சரி பண்ண உதவி பண்ணியிருக்கிறோம். பிறகு வாரந்தோறும் வந்து கர்ப்பிணி தாய்மார்கள் செக்கப் வரும் பொழுது அவங்க கூட வர்றவங்க உட்காரதுக்கு சரியான வசதிகள் இல்லாமல் இருந்தது. அதற்காக கொஞ்சம் சேர்ஸ் அண்ட் ஒரு பெஞ்சு வந்து அமைத்து கொடுத்துருக்குறோம். அப்புறம் இந்த ஹோமியோபதி சைடு பார்த்திங்கன்னா வயதானவங்க பிடிச்சி ஏறி போகிறதுக்கு கைப்பிடி இல்லாமல் இருந்தது, அதையும் வந்து செஞ்சு கொடுத்துருக்குறோம். நம்ம நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையில் ஒன்று என்னென்னா இலவச தரமான மருத்துவத்தை கொடுக்கிறது. என்னுடைய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் தேசிய தர சான்றிதழ் பெறுவதற்கு எங்களால் முடிந்த செயல்களை செய்து அதை நிவர்த்தி செய்திருக்கிறோம். இதை தாண்டி அதிக கண்காணிப்பு கருவி பொருத்தப்பட்ட ஒரு கிராமமாக, கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே அதிக கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்ட ஒரு கிராமமாக இதை நாங்கள் மாற்றியிருக்கிறோம். இதை தாண்டி பார்த்திங்கன்னா நீர் மேலாண்மை நம்ம சொல்கிறோம். அப்போ நீர்நிலைகளை தூர் வாடுறது, இப்படி பணிகள் செய்ததுனால எல்லாரும் அதை வந்து கொஞ்சம் ஒரு முன்னுதாரணமாக பார்க்குறாங்க. ஓகே, இவ்வளோ விஷயங்களை வந்து பட்டியலிடுறீங்க. அதை பார்த்தாச்சுன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பண்ணுற அளவுக்கான ஒரு விஷயங்களை வந்து ஒரு வார்டு கவுன்சிலராக இருந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்கிறீங்க. அது எப்படி ஒரு கவுன்சிலராக இருந்துட்டு இவ்வளோ விஷயங்களை வந்து எப்படி பண்ண முடியுது? ஒரு கவுன்சிலர் இதெல்லாம் பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்கா? ஒரு கவுன்சிலர் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசிடம் உதவி பெற்று நிறைய காரியங்கள் செய்ய முடியும். இதில் முக்கியமாக நம்ம முதல்ல சொன்னது கல்குவாரி பிரச்சனை. அதில் நம்ம இறங்கி நிற்கணும், களம் காணணும் அப்படின்னா அதுக்கு வந்து மன வலிமை முக்கியம். ஏன்னா அதிகார வர்க்கத்துக்கிட்ட இருந்து நமக்கு மிரட்டல் வரும். எனக்கும் மிரட்டல் வந்திருக்கு. அதை தாண்டி கல்குவாரி உரிமையாளர்களால் நமக்கு மிரட்டல் வரும். இதையெல்லாம் நம்ம வந்து எதிர்கொள்ள தைரியம் இருந்தால் தான் அதில் நிற்க முடியும். மற்றபடி ஒரு கவுன்சிலரால் அந்த பிரச்சனையை சரி பண்ண முடியுமானா முடியும். கப்பியர் இல்லாத செஞ்சுருக்கோம் நம்ம. அதுக்கப்புறமா நிறைய பணிகள் கேட்டிங்க அப்படின்னா, இப்போ ஒரு பள்ளியில் சில விஷயங்களை மேம்படுத்துறது நம்ம அரசிடம் உதவி வாங்கி எல்லா கவுன்சிலர்லையும் பண்ண முடியும். அதை தாண்டி நாங்கள் பண்ணியிருக்கோம்னா எங்களுக்கு அது ஒரு ஆசை. நம்ம ஊரை வந்து உலக தரம் வாய்ந்த ஒரு ஊருக்கு இணையான ஊராக மாற்றணும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னை விட வசதி வாய்ந்த கவுன்சிலர்கள் இருப்பாங்க, பேரூராட்சி தலைவர்கள் இருப்பாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர், இவங்க எல்லாமே நம்மளை விட வசதி வாய்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த மனசு இருந்தால் தான் இதை செய்ய முடியும்.
எங்களுக்கு வந்து ஓரளவுக்கு பொருளாதார வசதி நிறைவாக இருந்தனால செஞ்சோம் அப்படின்னு கிடையாது. ஓரளவுக்கு பொருளாதார வசதியை இறைவன் தந்திருக்கிறாரு, செய்யக்கூடிய ஒரு மனதையும் தந்திருக்கிறதுனால இவ்வளோ விஷயங்கள் எங்களால் செய்ய முடிஞ்சுது. ஒரு கவுன்சிலர் அப்படிங்கிறத தாண்டி ஒரு சேவை மனதோடு நாங்கள் நிறைய காரியங்கள் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அரசு நடுநிலைப்பள்ளி கஞ்சிக்குழிங்கிறது வந்து என்னுடைய வார்டு பகுதியில் அமையலை, அது இன்னொரு வார்டில் தான் இருக்குது. ஆனால் எங்கள் இடத்துல உள்ள பிள்ளைகளும் அங்கே தான் போய் படிக்கிறாங்க. அங்கன்வாடியாக இருந்தாலும் என்னுடைய வார்டில் இல்லை, ஆனால் எங்கள் பிள்ளைகள் அங்கே போய் படிக்கிறாங்க. அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் பார்த்தீங்கனாலும் அமைந்திருக்கக்கூடிய இடம் என்னுடைய வார்டு இல்லை அப்படின்னாலும் எங்கள் பகுதி மக்கள் எல்லாருக்குமானதாக இருக்குது. அப்போ வார்டையும் கடந்து வேறையும் நிறைய அரசு பள்ளிகளுக்கும் கூட நிறைய உதவிகள் நாங்கள் செய்திருக்கிறோம். இதெல்லாமே வந்து ஒரு சேவை மனப்பான்மை, ஒரு ஆசை. அதாவது எப்படி நம்ம வந்து நல்ல செயல்களை செய்யணும். அரசு பள்ளி, முக்கியமாக அரசு பள்ளி, அரசு அங்கன்வாடிகள், அரசு மருத்துவமனைகள், இதனுடைய தரத்தை உயர்த்த நம்மளால் முடிஞ்ச பங்களிப்புகளை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு பயணிக்கிறோம். இப்போ கல்குவாரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கூட ஒரே ஒரு கல்குவாரி தான் என்னுடைய வார்டுக்கு உட்பட்டு வரும். மற்றது எல்லாமே வந்து நம்முடைய பேரூராட்சி மற்ற வார்டுகளுக்கு உட்பட்டு தான். ஆனால் அது நம்ம பேரூராட்சி மக்களுக்கு இடையூறாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை வார்டு பட்சபாதமின்றி தடுத்து நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. இப்படி தான் வந்து எல்லா காரியமுமே செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ வந்து நீங்கள் இவ்வளவு பட்டியல் போடுறீங்க, ஒவ்வொரு இடத்துக்கு வந்து பல லட்சங்களை வந்து செலவு பண்ணியிருக்கீங்க. பொதுவாகவே அரசியல் அப்படின்னு சொன்னாச்சுன்னா ஒரு அரசியல்வாதி ஒரு இடத்துல முதலீடு பண்ணுறான்னா நிச்சயமாக அதை வந்து அதில் பல டபுளாக வந்து அவன் எடுக்க தான் பார்ப்பாங்க. இப்போ இந்த கேள்வி உங்கள்கிட்ட முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன தவறாக நினைக்க விடாது. இருந்தாலும் அரசியல் அப்படிங்கிற பார்வையில் இந்த மாதிரியான கேள்விகளை நம்ம வந்து தவிர்க்க முடியாது. ஒரு அரசியல் கண்ணோட்டம் அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய தொகுதியில் வந்து உங்களுடைய பகுதியில் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற அரசியல் கட்சிகளை மாதிரி அதை வந்து டபுளாக எடுக்கணும், ட்ரிபிளாக எடுக்கணும் அந்த மாதிரி இருக்குமா? இல்லை ஆன்சி சோபா இந்த சட்டமன்ற தேர்தலில் வந்து தோல்வி அடைஞ்சாலும் நாங்கள் தொடர்ந்து வந்து மக்கள் பணியை செய்வேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, நான் முதல்லையே சொல்லிட்டேன், எனக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆகணுங்கிற ஆசை இருந்ததே கிடையாது. அது மிகப்பெரிய ஒரு இலக்கு, அதை நான் ஆசைப்படலை. இப்போ காலமும் அண்ணனும் கையளிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுனால அதை நோக்கிய பயணத்தில் பயணிக்கிறேன். மற்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு வார்டு கவுன்சிலராக இருந்தே நிறைய இல்லைனாலும் அந்த காசு எடுக்கக்கூடிய இடத்துல நிறைய பேர் இருக்காங்க. நமக்கு அந்த ஆசை கிடையாது. அதுக்காக இத்தனை லட்சங்களை விரயம் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை எடுக்கணுங்கிறதுக்காக. அது நான் வந்து வீட்டில் ஒரு குடும்ப பெண்ணாக இருந்துட்டு இந்த பணங்களை வந்து வெளியே செலவு பண்ணாமல் சேமித்திருக்கலாம். இது வந்து நமக்கு ஒரு ஆசை. நம்ம நன்றாக இருக்கும்போது இந்த சமுதாயத்துக்கு வந்து நம்மளால் ஏதாவது ஒரு பணிகளை செய்யணும். அது எவ்வளவு இருந்தாலும் நிறைய பேர் செய்ய மாட்டாங்க. நாங்கள் ஒரு ஆசையோடு ஒரு லட்சியத்தோடு வந்து பயணிக்கிறோம். இப்போ கூட நீங்கள் கேட்டீங்க பணத்தை வந்து எடுக்கிறதுக்காக சட்டமன்றம் அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. இப்போமா நான் என்ன ஆசையோடு பயணிக்கிறேன்னா இந்த ஒரு வார்டில் செஞ்ச விஷயத்தை குளச்சல் சட்டமன்ற தொகுதி முழுவதுக்கும் செய்யணும். மக்கள் அதை கையில் கொடுத்தாங்கன்னா இந்த குளச்சல் சட்டமன்றத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இதுவரை யாருமே எதிர்பார்க்காத ஒரு சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு உண்மையாகவே பயணிக்கிறேன். இப்போது குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக இருக்கீங்க. இப்போ குளச்சல் சட்டமன்ற தொகுதி அப்படின்னு பார்த்தாலே அதிகப்படியான கடல் பரப்பை உள்ளடக்கிய ஒரு தொகுதியாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி மத அரசியல் அதிகம் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாகவும் குளச்சல் சட்டமன்ற தொகுதி இருக்குது. இதுவரைக்கும் காங்கிரஸ் கையை விட்டு இந்த தொகுதி போனதில்லை அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த பகுதியில் இப்படி இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை உங்களால் எப்படி உடைக்க முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி கடந்த 20 வருடமாக பார்த்தீங்கன்னா இங்கே காங்கிரஸை சார்ந்தவங்க தான் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. இவங்களுக்கு மக்கள் விரும்பி வாக்கு செலுத்துகிறாங்களா அப்படின்னா கிடையாது. கிறிஸ்தவர்களுக்கு என்ன சொல்கிறாங்க, பிஜேபி வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே அதை புகுட்டுறாங்க. பிஜேபி வந்துடும், அதனால் நம்ம காங்கிரஸுக்கு தான் வாக்கு செலுத்தணும் அப்படின்னு கற்பிக்கிறதுனால அவங்க அப்படியே பழகிட்டாங்க. இது ஒன்று. பிஜேபி சைடு பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்துடுவாங்க, கிறிஸ்தவர்கள் வந்துட்டாங்கன்னா மதமாற்றம் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை வைத்து பிஜேபிக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்கள் கிட்ட வந்து சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்குறாங்க. அதனால அவங்களும் அப்படியே பழகிட்டாங்க, இந்த பிஜேபிக்கே வாக்கு செலுத்தி பழகிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும்போது நம்ம மக்கள்கிட்ட இப்போ களம் காணும்போது நம்ம புரிஞ்சுக்கிட்டது என்னென்னா மக்களுக்கு ரொம்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் மேலே, குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் மேலே மக்களுக்கு மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது. நீங்கள் குறிப்பாக மீனவ கிராமங்கள் கேட்டீங்க, அந்த மக்களுக்கும் அதிருப்தி இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் அந்த கற்பிக்கப்பட்டதும் பழக்கமும் என்னென்னா பிஜேபி வந்துடும், அதனால காங்கிரஸுக்கு வாக்கு செலுத்தணுங்கிறக்கூடிய சூழல் நிச்சயமாக இங்கேயும் இருக்குது. அதை எப்படி சரி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பணி என்னங்கிறத நம்ம மக்களுக்கு புரிய வைக்கணும். இப்போ நம்ம சட்டமன்ற உறுப்பினருடைய பணி என்ன அப்படின்னு காட்டுறாங்கன்னா வரக்கூடிய சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் பல பணிகள் செய்கிறாங்க. அதை சரி அப்படியே தரமாக மக்கள் வரி பணத்தை செலுத்துகிறாங்க வச்சு வேலையை செய்கிறாங்களா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. அதில் பல பர்சன்டேஜ் கமிஷன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு தான் மக்கள் பணி செய்கிறாங்க. செஞ்சுட்டு என்ன பண்ணுறாங்க, மிகப்பெரிய போஸ்டர் அடித்து விட்றாங்க, ஏதோ இவங்க மக்கள் பணியை சிறப்பாக செய்கிற மாதிரி போஸ்டர் விட்றாங்க. அதை சில மக்கள் ஏதோ இப்போ இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் நல்ல பணி செய்கிறாங்கன்னு நினைக்கிறவங்களும் உண்டு.
நிறைய மக்களுக்கு தெரியுது, அவங்க கமிஷன் வாங்கிட்டு வரக்கூடிய நிதியில் செய்கிறாங்க, இது சிறந்த மக்கள் பணி இல்லை அப்படிங்கிற புரிதலும் இருக்குது. குளச்சல் பகுதியில எல்லாம் முன்னால் பார்த்தீங்கன்னா கயிறு திரிக்கிற பணிகள், அதெல்லாம் ஒரு தற்சார்பு பொருளாதாரம். இந்த பணிகள் எல்லாம் இன்றைக்கி அளிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த சட்டமன்ற உறுப்பினர் அதுக்காக ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா அப்படின்னா கிடையாது. மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த அவங்க எந்த புதிய திட்டமும் கொண்டு வரல. இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய பிரதான பணி என்னவா இருக்கணும்னா, மக்களுக்கான வளர்ச்சி திட்டங்களை கொண்டு வர்றது, அழிவு திட்டங்களை தடுத்து நிறுத்துறது. இப்போ வளர்ச்சி திட்டம் அப்படின்னா கூட நம்ம இந்த 5 ஆண்டுகளில் செய்யலைன்னா அடுத்த 5 ஆண்டுகளில் செய்யலாம். ஆனால் அழிவு திட்டம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து இப்போ அந்த நேரத்தில் சரி பண்ணாமல் அதுக்கப்புறம் சரி பண்ண முடியாது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அணுக்கனிம சுரங்க திட்டம். இந்த திட்டத்தை நம்ம மட்டும்தான் 2022 திங்கள் சந்தை பகுதியில் ஒரு பெரிய ஒரு கூட்டம் மாதிரி போட்டு அண்ணாவை கொண்டு அதை எதிர்த்து பேசணும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினரோ, அதாவது நம்ம ஜேஜி பிரின்ஸ் அவங்களோ, இல்லைன்னா பிஜேபியை சார்ந்தவங்களோ இந்த திட்டத்தை எதிர்த்து ஒரு போராட்டம் நடத்தினாங்களான்னா கிடையாது. முன்னின்று அவங்க போராட்டம் நிறுத்தி அதை தடுக்கலை. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மக்கள் முன்னெடுக்கக்கூடிய போராட்டங்களில் இவங்க முன்னால் போய் நின்று புகைப்படத்தை எடுத்து என்ன சொல்கிறாங்க, நாங்களும் இதுக்கு எதிராக நிற்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போலி பிம்பத்தை உருவாக்குறாங்க. இதை மக்களுக்கு புரிய வைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது. இதை தாண்டி பார்த்திங்கன்னா இப்போ 4 வழிச்சாலை சுமார் 20 ஆண்டுகளாக பணிகள் நடக்குது. இந்த கப்பியரை பேரூராட்சி உட்பட பல கிராமங்களுக்கு பார்த்திங்கன்னா இழப்பீடு தொகை சரியாக கொடுக்கப்படலை. ஒரு சென்ட்டுக்கு 9,000 10,000 இப்படி தான் கொடுத்துருக்காங்க. நிறைய முறை மக்கள் இந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜேஜி பிரின்ஸ் அவங்கக்கிட்ட முறையிட்டது எனக்கு தெரியும். ஆனால் 20 வருஷமாக மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்த பிறகு கூட இவங்களால் அந்த இழப்பீடு தொகையை வாங்கி கொடுக்க முடியல. இப்போ இந்த சம்பவத்துலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், மக்கள் இவங்களை விரும்பி இவங்க நமக்காக நிற்பாங்க, நமக்காக செய்வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வாக்கு செலுத்துறது கிடையாது. பிஜேபி வந்துடும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால்தான் வாக்கு செலுத்துகிறாங்க. அந்த ஒரு அச்சம், பிஜேபி வந்துடும், பிஜேபி வந்தால் கிறிஸ்தவர்களுக்கு இங்கே பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஒரு அச்சத்தை நிறுத்தியே இவங்க வாக்கு செலுத்துகிறாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம மக்களுக்கு புரிதல் உருவாக்கணும். நமக்கு பணி செய்கிறதுக்கு நல்ல இப்போ ஒரு நான் ஒருத்தியாக குளச்சல் மொத்தமாக செய்ய முடியாது. நம்ம உறுப்பினர்கள் இதை தெளிவாக மக்களுக்கு புரிய வைக்கக்கூடிய உறுப்பினர்கள் கிடைச்சாலே போதும். நம்ம இந்த இதை கரெக்டாக எல்லா மக்களுக்கும் இந்த புரிதலை உருவாக்குனா நிச்சயமாக வரக்கூடிய தேர்தலில் மாற்றத்தை உருவாக்க முடியும். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கல்வியில் சிறந்த கன்னியாகுமரி மாவட்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல் தொகுதியில் பிரின்ஸ் அவங்க எம்எல்ஏவாக இருக்கும்போதே பல அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு. அதுக்கு ஆதாரங்களை என்னால் எடுத்து வைக்க முடியும். அப்போது அந்த அரசு பள்ளி மூடப்படும் போது அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடித்தட்டு மக்கள் கல்விக்காக எங்கே போவாங்க? அப்போ அங்கே அவங்களுக்கு கல்வி மறுக்கப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அரசு நடுநிலைப்பள்ளி கஞ்சிக்குழியும் மூடக்கூடிய நிலைமையில தான் இருந்து நம்ம அதை தடுத்து நிறுத்தி இன்றைக்கி உலக தர சான்றிதழ் வாங்கக்கூடிய லெவலுக்கு அதை உயர்த்தி இருக்கிறோம். அப்படிங்கும்போது ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிறவர் இத்தனை பள்ளிகள் மூடப்படும் போது அதை ஏன் தடுத்து நிறுத்தலை? இதை தாண்டி பார்த்தீங்கன்னா எத்தனை பள்ளிகளை இவர் தரம் உயர்த்தி இருக்காரு. இப்போ எங்கள் பகுதியில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய அங்கன்வாடி சுமார் 53 வருஷம் பழமையானது. இந்த அங்கன்வாடியை நாங்கள் தரம் உயர்த்தி ISO தர சான்றிதழ் வாங்கியிருக்கிறப்போ இன்றைக்கும் நம்ம பிரின்ஸ் அவங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய குளச்சல் சட்டமன்ற தொகுதியில் நிறைய அங்கன்வாடிகள் ஏன் வீடுகள்லேயும் வாடகை கட்டடங்கள்லேயும் செயல்படுது. இந்த அங்கன்வாடிகளை தரம் உயர்த்த இவர் என்னென்ன பண்ணியிருக்கிறாரு? இதை தாண்டி பார்த்தீங்கன்னா மருத்துவமனைகள் இங்கே அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் எங்கள் பகுதியில் இருக்குது. அதை தேசிய தர சான்றிதழ் வாங்க என்னென்ன பணிகள் எங்களால் செய்ய முடியுமோ அதை செஞ்சுருக்கிறோம். அப்படிங்கிறப்போ நீங்கள் நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்பீங்க குளச்சல் மருத்துவமனையோட அவல நிலை. அப்போ இவர் ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சுருக்கும் போது ஒரு தலைமை மருத்துவமனை ஏன் இவ்வளவு சீரழிவாக இருக்குது? இந்த மருத்துவமனைகளை தரம் உயர்த்த இவர் என்னென்ன பணிகள் செய்திருக்காரு? இதை தாண்டி பார்த்தீங்கன்னா கல்குவாரியாக இருக்கட்டும், நம்ம முன்னால் நின்று போராடி கல்குவாரியை மூடி இருக்கிறோம். இது மாதிரி எத்தனை சட்டவிரோத கல்குவாரிகளை இந்த பிரின்ஸ் எம்எல்ஏ அவங்க மூடினாங்க. எத்தனை மதுபான விடுதிகளை நம்ம போராடி மதுபான விடுதி சட்டவிரோத மதுபான விடுதியை நம்ம மூடி இருக்கிறோம். எத்தனை சட்டவிரோத மதுபான விடுதியை நம்ம பிரின்ஸ் எம்எல்ஏ அவங்க மூடினாங்க. எத்தனை அழிவு திட்டங்கள் நமக்கு வருது. எத்தனை அழிவு திட்டங்களை இவர் முன்னால் நின்று நம்ம பிரின்ஸ் எம்எல்ஏவாக இருக்கட்டும் பிஜேபி கட்சியாக இருக்கட்டும் முன்னால் நின்று எத்தனை அழிவு திட்டங்களை போராடி தடுத்து நிறுத்தினாங்க. இதெல்லாம் அவங்களால பட்டியலிட முடியுமா? அப்போது இந்த புரிதலை நம்ம மக்களுக்கு ஏற்படுத்தினாலே நம்ம ஒரு மாற்றத்தை, அரசியல் மாற்றத்தை, நம்ம அதை தானே சொல்கிறோம், அடிப்படை அரசியல் மாற்றத்தை இந்த குளச்சல் மண்ணிலேயே நம்ம உருவாக்க முடியும். இப்போ வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதுலேருந்தே களத்தில் இறங்கி தேர்தல் பணிகளை நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இப்போ மக்களை நீங்கள் சந்திக்கும் போது மக்களுடைய பிரச்சனைகளை மக்கள் உங்கள்கிட்ட சொல்லக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்னவா இருக்குது? இப்போ குளச்சல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த வரைக்கும் கடற்கரை கிராம மக்களுக்கான பிரச்சனை, நிலப்பரப்பு மக்களுக்கான பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனைகள் இருக்குது. இதில் முக்கியமாக கடற்கரை கிராமங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அணுக்கனிம சுரங்கம்
இது வந்து அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் வரவிருந்தப்போ இந்த தமிழ்நாடு அரசு என்ன பண்ணுச்சுன்னா சட்டசபையிலேயே அதை எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றினாங்க. ஆனால் இந்த அணுக்கனிம சுரங்கத்துக்கு அப்படி ஒரு தீர்மானத்தை இதுவரைக்கும் நிறைவேற்றலை. அதனால எப்போ வேணாலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படலாம் அப்படிங்கிற ஒரு அச்சம் நம்ம மக்கள்கிட்ட இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நீல பொருளாதாரம், அதாவது கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் 99 ஆண்டுகளுக்கு தனியாருக்கு தாரை வார்க்கக்கூடிய ஒரு திட்டத்தை வந்து தமிழ்நாடு அரசு ஒரு சுமார் 2 மாதங்களுக்கு முன்னால் வந்து விளம்பரப்படுத்தி இருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா எந்த பகுதிகளை கொடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. இதனால் வந்து கடலோர மக்கள் நம்முடைய வாழ்வாதாரம் இந்த திட்டத்தினால் பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு அச்சத்தோடையும் இருக்கிறாங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா இந்த தூண்டில் வளைவு சரியாக அமைக்கப்படலை, துறைமுக விரிவாக்கம் செய்யப்படலை. இதனால் இன்றைக்கும் நம்முடைய மீனவ மக்கள் நிறைய பேர் வந்து அவங்களுடைய படகுகளை வேறு ஊரில் நிறுத்திட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இங்கே இருக்குது. அதை தாண்டி இந்த காணாமல் போன மீனவர்களை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஹெலிகாப்டர் இறங்குதளம் அமைத்து தருவோம், கடல் ஆம்புலன்ஸ் அமைத்து தருவோம், இப்படியெல்லாம் வாக்குறுதிகளை கொடுக்குறாங்களே தவிர இத்தனை ஆண்டுகளாக இவங்க ஆளும் கட்சியாக இருந்தும் ஒவ்வொரு தேர்தல் நேரமும் வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க. இதுவரைக்கும் அதையும் செய்து கொடுக்கல. கடந்த வாரத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இறந்த ஒரு மீனவரை படகுல கட்டி தான் இழுத்துட்டு வராங்க. பிறகு இந்த மக்களுடைய நீண்ட கால கோரிக்கை என்னென்னா பழங்குடி இன மக்களாக வந்து இவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனவர்கள் கோரிக்கை வச்சுருக்காங்க. நம்ம குளச்சல்லையே பார்த்திங்கன்னா 20 ஆண்டுகளாக காங்கிரஸ் தான் ஆட்சியில் இருக்குது. நம்ம இவங்க மத்தியிலும் மாநிலத்திலும் வந்து இருக்கிறாங்க, ஆட்சியில் இருக்கிறாங்க. இருந்தாலும் மக்களுக்கான இந்த அடிப்படை தேவையை கூட அவங்க செஞ்சு கொடுக்கல. இப்படி வந்து மீனவர்களுக்கே நூற்றுக்கணக்கான பிரச்சனைகள் இருக்குது. இப்போ நிலப்பரப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா பார்த்திங்கன்னா இங்கே விபத்துகள் அதிகமாக நடக்குது. அதுக்கு மிக முக்கிய காரணம் குறுகலான சாலைகள். அதை தாண்டி இன்றைக்கி மதுபான கடைகளுடைய எண்ணிக்கை அதிகமாகிறதும் மிக முக்கிய காரணம். இதுக்கு இவங்க நிரந்தரமாக ஏதாவது தீர்வுகள் உருவாக்கியிருக்காங்களா அப்படின்னா வந்து எந்த தீர்வுமே இது வரைக்கும் எட்டப்படலை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த வீடு வேலை செஞ்சாலுமே அங்கே வந்து 2 பேர் பெயிண்ட் அடிக்கிறவங்க இல்லைனா கொத்தனார் வந்து நம்ம இன்ஜினியரிங் முடித்த பசங்களாக இருக்காங்க. அப்போ இந்த வேலை வாய்ப்பு இல்லாததும் இங்கே ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த ஒரு கட்டடம் வேலை நடக்கிறதா இருந்தாலும் அங்கே பெயிண்ட் அடிக்கிறவங்க 2 பேர் இல்லைனா கொத்தனார் 2 பேர் வந்து இன்ஜினியரிங் முடித்த பசங்களாக இருக்காங்க. அதாவது படித்தவங்களுக்கு இங்கே வேலை வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்து அதிகமாக இருக்குது. மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா இந்துக்களை கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களை இந்துக்களுக்கு எதிராகவும் இப்படி ஒரு அச்சுறுத்தலோடையே வைக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் பார்த்திங்கன்னா மேடைகளில் மத நல்லிணக்கம் அப்படின்னு பேசுவாங்க. ஆனால் உண்மையாகவே அவங்க அந்த மத நல்லிணக்கத்தை விரும்புகிறாங்களான்னா கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்க அரசியலே அதுதான். இந்த மதத்தை சார்ந்து வந்து அவங்க வாக்கு வேணும் அப்படிங்கிறதுனால மக்கள்கிட்ட வந்து எப்போவுமே கிறிஸ்தவர்களை குறித்து இந்துக்கள் கிட்ட ஒரு அச்ச நிலையும் இந்துக்களை குறித்து கிறிஸ்தவர்கள் கிட்ட ஒரு அச்ச நிலையும் இருக்கிற மாதிரி சூழலை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஒரு இடத்துல ஒரு மத பிரச்சனை வந்தது அப்படின்னா யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க சைடு அவங்க சார்பாக நின்று மற்ற மக்களுக்கு எதிராக வந்து ஒரு முடிவை எடுக்கிறாங்க. எடுக்கும்போது இந்த சூழல் தொடர்ச்சியாக இந்த மத நல்லிணக்கமற்ற சூழலும் இந்த பகுதிகளில் தொடர்ச்சியாக இருக்குது. இப்போ குளச்சல் தொகுதி எடுத்து வச்சனாலே நீங்களே சொல்கிறீங்க மத போதை அப்படிங்கிற மாதிரி. இப்போது வரக்கூடிய தேர்தல் கூட்டணி அப்படின்னு பார்த்தாச்சுன்னா இப்போ காங்கிரஸ் திமுக ஒரு கூட்டணியில் இருக்குது, ஏடிஎம்கே பிஜேபி ஒரு கூட்டணியில் இருக்குது, நாம் தமிழர் கட்சி தனித்து நிற்கும். கூடவே புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு தாவேகா, தமிழக வெற்றி கழகம். புதுசாக வந்து ஒரு 4வது அணியாக வந்து இப்போ உள்ளாடி வராங்க. அப்போ அவங்கள தாவேகாவுடைய அரசியல் வருகையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க அரசியல் இந்த தேர்தல் காலத்தில் அவங்க வந்து ஒரு பின்னடைவாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ தாவேகா பொறுத்த வரைக்கும் பலருக்கும் பல கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் வந்து நான் அதை தவறாக சொல்ல விரும்பலை. சுமார் 20-25 வருஷமாக பார்த்தீங்கன்னா நம்ம பள்ளிக்கூடங்கள்லேயே அரசு பள்ளி, அரசு உதவி பெறும் பள்ளிகள் இல்லைனா கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா இந்த மாணவர் பேரவை இல்லைனா மாணவர்களுக்கான தேர்தல் இது கிடையாது. முன்னாடி வந்து ஒரு கல்வி கட்டணம் 1 ரூபாய் உயர்த்தினா கூட மாணவர்கள் களத்தில் இறங்கி போராடக்கூடிய ஒரு சூழல் இருந்தது. இன்றைக்கும் நம்ம கேரளாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மாணவர்கள் பல்வேறு பிரச்சனைகளுக்காக போராடுறாங்க. அந்த மாணவ பருவத்திலேருந்தே அரசியல் படுத்தப்படுறாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுமார் 20-25 ஆண்டுகளாக நம்ம மாணவர்கள் வந்து அரசியல் படுத்தப்படாமல் அரசியல் வந்து பெரியவங்களுக்கு உள்ளது, அரசியல் நீ படிக்கிற வேலையை மட்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசியல்லேருந்து இந்த திராவிட கட்சிகள் வந்து அப்புறப்படுத்திட்டாங்க. அதோட விளைவு தான் நம்ம என்ன சொல்லுவோம், மது போதை, மத போதை, ஜாதி போதை அப்படிங்கிற மாதிரி. அதை தாண்டி இது வந்து சினிமா போதை. அரசியல் படுத்தப்படாதனால இந்த மாணவர்கள் வந்து சினிமா போதைக்குள்ளாக போய் இன்றைக்கி வந்து விஜய் அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டு அவங்க பின்னால் போகிறாங்க. இதனால நாம் தமிழர் கட்சிக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து அரசியல் படுத்தப்பட்டவர்கள், கொள்கையை ஏற்றுக்கொண்டு கொள்கைக்காக களத்தில் நிற்கிறவங்க தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள். அப்படிங்கும்போது நாம் தமிழர் கட்சிக்கு இதில் எந்த பாதிப்புமே இருக்காது. ஆனால் திராவிட கட்சிகளுக்கு நிச்சயமாக பாதிப்பு இருக்கும். அவங்க மாணவர்களை
அரசியல் படுத்த தவறினதன் விளைவு இன்னைக்கு ஒரு கூட்டம் வந்து தாவேக்காவை ஏற்றுக்கொண்டு அங்கே அரசியல் களத்தில் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. கடைசியாக ஒரு கேள்வி, பொதுவாக எல்லா வேட்பாளர்கள்ட்டையும் எல்லாரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான், இந்த குளச்சல் தொகுதி மக்களுக்கு தேர்தல் வாக்குறுதியாக என்னென்ன வாக்குறுதிகளை நீங்கள் கொடுக்க போகிறீங்க? குறிப்பாக நம்ம நாம் தமிழர் கட்சி ஆட்சி வரைவில் சில சிறப்பான திட்டங்கள் இருக்குது. அதில் மிக முக்கியமானது வந்து இலவச தரமான கல்வி, இலவச தரமான மருத்துவம், நீர் மேலாண்மை, பாதுகாப்பான ஊர். இதை வந்து என்னுடைய வார்டில் எப்படி செஞ்சுருக்கனோ அது மாதிரி குளச்சல் தொகுதி முழுவதுக்குமாக செய்வேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய மிக முக்கிய பிரச்சனை வந்து வேலை வாய்ப்பின்மை. நம்முடைய தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் பல நாடுகளில் தொழில் அதிபர்களாக இருக்காங்க. அவங்க கூட தொடர்பை ஏற்படுத்தி நம்ம குளச்சலில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குற ஒரு செயலையும் செய்வேன். இதை தாண்டி தற்சார்பு பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துறதுக்கு நம்ம உதவி பண்ணுவோம். அதை தாண்டி வல்லுநர்களை கொண்டு வந்து இங்கே பல பயிற்சிகளை கொடுத்து நம்ம இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களை தொழில் முனைவோராய் மாற்றக்கூடிய முயற்சியும் நம்ம செய்வோம். இன்றைக்கி சுய உதவி குழுக்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா வந்து பொதுவாக முன்னாடி வந்து நிறைய தொழில்கள் செய்தாங்க. இன்றைக்கி அப்படி இல்லை, வெறும் சேமிப்பு, அந்த சேமிப்புலேருந்து லோன் எடுக்கிறது, இந்த மாதிரியே தான் சுய உதவி குழுக்கள் செயல்படுது. அந்த குழுக்களை எல்லாம் சென்று பார்வையிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவங்களையும் வந்து சம்பாதிக்கிறவங்களாக முதலீட்டாளர்களாக மாற்றக்கூடிய செயலையும் செய்வேன். இதை தாண்டி இன்னும் பல கனவுகள் இருக்குது. எங்களுக்கே இவ்வளவு கனவுகள் இருக்குது அப்படின்னா அண்ணாவுக்கு இதை விட அதிக கனவுகள் இருக்குது. மக்கள் வாய்ப்பு கொடுக்கும் பொழுது இந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதியை வந்து அடுத்த தலைமுறை நலமுடனும் வளமுடனும் மகிழ்ச்சியுடனும் வாழக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியாக மாற்றுவேன். சரி, ஓகே அக்கா, உங்களுடைய தேர்தல் பரப்புரை பணிகளுக்கு மத்தியில் இவ்வளோ அருமையான ஒரு நேர்காணல். தொடர்ந்து வந்து நம்ம உங்களுடைய களப்பணிகளை நம்ம மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். இப்போது இந்த நேரத்தை எங்களுக்காக அமைச்சு கொடுத்த மிக்க நன்றி. நன்றி.